இந்திய மக்களே உஷார். இந்தியால இந்த விஷயங்கள்லாம் பண்றத நீங்க தவிர்த்துக்கோங்க. தங்கம் வாங்குறத தவிர்த்துக்கோங்க அப்படின்றத பாரத பிரதமரான நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவுல போயிட்டு இருக்க அந்த போர். அந்த பதற்றம் இன்னும் தீரல. இத்தன நாள் கடந்து வந்துட்டோம். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு சுமூகமான நிலையை எட்டல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்ன வரையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது மிக முக்கிய வர்த்தக பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இன்னும் திறக்கப்படல. அதுல பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. பல தேசிய நாடுகள் ஏற்கனவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் விலைலாம் ராக்கெட் வேகத்துல அவங்களுக்குலாம் ஏறிட்டு இருக்கு. அதனால மக்கள் நிறையவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அந்த ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 7 விஷயங்கள்ல நீங்க தவிர்க்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அந்த 7 விஷயங்கள்ல எல்லாராலையும் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, தங்கம் வாங்காதீங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கத்து மேல ஈடுபாடு காட்டாதீங்க அப்படின்றத பிரதமர் சொல்லியிருந்தாரு. இதற்கான காரணம் என்னன்னா, தங்கத்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கே ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட்டை இந்தியா ஸ்பெண்ட் பண்ணுது. வெளிநாடுகளுக்கு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை குறைச்சிக்கோங்க அப்படின்றத இந்திய கவர்மெண்ட் வலியுறுத்துறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாமே தீந்துருச்சு, இன்னொரு 60 நாள் கிட்ட நம்மகிட்ட எல்லா ரிசோர்சஸும் இருக்கும். இந்த போர் மறுபடியும் நீடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான பேக்கப் தேவைப்படும். அந்த பேக்கப் தேவைப்படுறதுக்காக தான் ரிசோர்சஸை சேமிச்சு வைங்க அப்படின்ற விஷயத்த பாரத பிரதமரான நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஆபீசஸ்ல போயிட்டு வர்றதுக்கே இந்த பெட்ரோல் செலவுகள் அதிகமாகுது. பெட்ரோலை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்ற காரணத்தினால ஒர்க் ஃப்ரம் ஹோமை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றத நிறைய ஆபீசஸ்க்கு சொல்லிட்டாங்க. இந்த போர் காலம் முடிகிற வரையும், இந்த நிலைமைகள் சீராகிற வரையும் நம்மளால ஒரு கரெக்டான லைஃப்பை நம்மளால வாழ முடியும். அடுத்த ஒரு பிரச்சனை வராம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.